Determine the wavelength of electron in the fourth Bohr orbit is option A 2 pi a naught, option B 4 pi a naught, option C 6 pi a naught, option D 8 pi a naught. According to the Bohr theory, the circumference of the nth orbit is equal to an integer n multiple of the electron de Broglie wavelength lambda n. 2 pi Rn equal to n into lambda n. So அதே மாதிரி வந்து another formula, the radius of the nth Bohr orbit for a hydrogen-like atom with atomic number Z is given by Rn equal to a naught into n square by Z. இங்கே Z உடைய வேல்யூ வந்து 1, a நாட்ன்றது வந்து போர் ரேடியஸ். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். அப்போ லேம்டா n ஈக்குவல் டு 2 பை Rn டிவைடட் பை n கிடைக்குது. இந்த இடத்துல Rn உடைய வேல்யூ வந்து a நாட் இன்ட்டு n ஸ்கொயர் பை இசட்னு கிடைக்குது. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு எண்ணுக்கும் ஒரு எண்ணுக்கும் வந்து கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து இசட்டுடைய வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே வந்து என்னுடைய வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து எண்ணுக்கு பதிலாக நம்ம 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து 2 பை a நாட் இன்ட்டு 4ன்னு கிடைக்குது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா 2 இன்ட்டு 4 வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 8 பை a நாட்னு கிடைக்குது. இந்த கொஸ்டின் வந்து டேரெக்டாக கேட்டிருந்தாலுமே அந்த எக்ஸாம் டைமில் வந்து நமக்கு ஞாபகம் வரணும், எதுக்கு எந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இது போல் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.